ம். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன கொஞ்சம் உரிச்சு கொடுக்குறீங்களா? அடிங்க. ஓகே. என்ன சுத்தமான தெரு எப்படி அன்னதானம் பண்ண இடம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஏன் பண்றதா? அதெல்லாம் சான்ஸே இல்ல. என்னால எழுந்திருக்க முடியுமானே தெரியல. இதுல எங்க சுத்தம் வேற செய்யறது? நாளைக்கு காலையில செஞ்சுக்கலாம். ஏய் கேக்காரு, இத பாரு. இந்த இடத்தை ஃபுல்லா சுத்தம் பண்ணி எனக்கு திருப்பி கொடுக்கலன்னா அந்த இலையோட சேர்த்து உன்னையும் குப்பையில போட்டுருவேன். இது இலையோட சேர்த்தா? ஏந்திரி. ம். ஏம்மா முடிக்கிறது பாரு. அப்பதானே ஏதாவது வேலை கொடுத்துட்டு மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதா? இல்ல இலையோட சேர்த்து குப்பையில போட்டுருவேன்னு டைலாக் வேற பார்த்துட்டே இருக்கிறது. ஆனா ஹெல்ப் பண்றது இல்ல. நைஸே கொள்றாங்கப்பா. அதனால எவ்வளவு வேலையை தான் செய்யறது. ஏய் தண்ணி போடு. எனக்கு பழக்கம் இல்ல. இந்த மாதிரி லூஸ் கிட்ட பேசுற பழக்கம் எனக்கும் இல்ல. தண்ணி தெளிச்சு க்ளீன் பண்ண சொன்னேன். ஓ, இந்த தண்ணியா? தெளிவாதான் சொல்றது. போதுமா? ஐயோ, நல்ல வாசனை. எனக்கும் கொஞ்சம் போடுங்க. கருப்பாம்பூச்சி மருந்து எடுத்துட்டு வரேன், அதான் உனக்கு சரியா இருக்கு. அதை நீங்களே அடிச்சுக்கோங்க. ஐயோ, முழு அரிசி மூட்டைய முழுங்கின மாதிரி வயிறு இந்த கனம் கனக்குதே. வயிற்றுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் இருக்குதா இல்ல நசுங்கி போச்சானே தெரியல. செவத்துக்கு சிமெண்ட் பூசின மாதிரி எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டு இப்ப என்னால உட்கார முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. தாங்க முடியாத பசியில என்ன சாப்பிடுறோனே தெரியாம சாப்பிட்டு சனத்தவள மாதிரி ஆயிட்டோமே. சாப்பாடு ஓவர்லோட் ஆகி உள்ளுக்குள்ள இருக்கிற மிஷின் எல்லாம் ஜாம் ஆகி போச்சு. ஜீரணத்துக்கு ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா ஆல்ரெடி தொண்டைக்குழி வரைக்கும் சாப்பாடு இருக்கே. இதுக்கு மேல ஒரு சொட்டு வாயில விட்டாலும் ஃபுல்லான வாட்டர் டேங்க் மாதிரி வழிஞ்சிரும். அப்போ பசி கொடுமையில மயக்கம் வந்துச்சு. இப்போ சாப்பாடு ஃபுல்லாகி மயக்கம் வருதே. ஒருவேளை இந்த ஏஜே கண்ணு வச்சிருப்பாரோ? ஆமா ஆமா, அது கொல்லி கண்ணுதான். முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். ஐயோ ஏம்மா முடியலையே. ஓ, தூங்குறீங்களா? ஐயோ ஐயோ, உட்கார கூட முடியல. இதுல எப்படி நான் தூங்குவேன்? நாசமா போன இந்த ஹிட்லர் பெட்ல இடம் கொடுத்தா இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம்.
இல்ல கடப்பாறைய முழுங்கின பாம்பு மாதிரி தரையில நெட்டுக்கு கிடக்க வேண்டியதா. ஷோ, ஏசி வேற அதிகமா இருக்கு. பனிஷ்மெண்ட்ல டபுள் டோஸா? எப்படி படுக்கிறதுன்னு தெரியலையே. எப்படி இந்த குளிர்ல தூங்குறது? பண்றதையும் பண்ணிட்டு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின மாதிரி என்ன ஒரு நிம்மதியான தூக்கம். ஒண்ணு போட்டணும். எனக்கு குளிர போட்டு தரையில படுக்க வச்சுட்டு சாரி நீங்க பெட்ல ராஜா மாதிரி தூங்குறீங்களோ? நானும் பாக்குறேன் இன்னைக்கு நைட்டு நீங்க எப்படி தூங்குறீங்கன்னு. நான் பண்ற பிளான்ல நீங்களே தலகாணி பெட்ஷீட் தூக்கிட்டு வெளியே ஓடுறீங்களா இல்லையான்னு பாருங்க. அப்புறம் நான் நிம்மதியா இந்த பெட்ல படுத்து தூங்குவேன். ஏசி ரிமோட் எங்க இருக்கு? அங்க இருக்கியா? ஐயோ, ஏசி ரிமோட் எடுக்க வந்து ரோலர் கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, நம்மள வச்சு 100 ஃபீட் ரோடும் போடாம விட மாட்டாரு போல இருக்கே. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நல்ல வேலை டிரைவர் ரிவர்ஸ் எடுக்கிறாரு. ரிவர்ஸ் வாங்க. லெஃப்ட், ரைட், ஸ்ட்ரைட். அப்படி வா, அப்படி வா. எஸ் சைடு ஹாசினி. இப்பவும் கரல கட்டைய நாம சுத்துவோம். இப்போ நம்மள கரல கட்ட சுத்துது. பதினேழு, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 28, 29, 30. இல்லையா? தூங்குவோம். ரிமோட் எங்க போச்சு? ஐயோ, முத பொண்டாட்டிய இந்த கைத்துல தான் கொண்டு இருப்பாரோ? இந்த விஷத்தை சோத்துல கலந்து அவளை கொண்டு இருப்பாரா? எதுக்கு இதை எடுக்கிறாரு?
என்ன பிளானு? வெரைட்டி ரைஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன வெரைட்டி வெப்பன்ஸ்? ரசிச்சு ரசிச்சு கொள்ற சைக்கோ கொலைகாரனும் விஷத்தை குடிக்க வச்சு கத்தியால குத்தி கைத்துல தொங்க விட்டு ரசிப்பாரோ? இப்போ இதை எதுக்கு எடுத்து பாக்குறாரு? ஒருவேளை இன்னொரு கொலை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரா? ஹாசினி, உஷார். நீ கொலைய கண்டுபிடிக்க வந்திருக்க. கொலையாயிராத. நாளைக்கு காலையில பேப்பர்ல கல்யாணமான இளம் பெண் கொலைன்னு வந்துற போது. ஐயோ, ரிமோட்டை கொடுத்துட வேண்டியதான். யார் அது ரிமோட்டை எடுத்து இங்க வச்சது? ஹிட்லர் பாவம் என்ன பண்ணுவாரு? நாஸ்டி ஃபெலோ. அந்த பயம் இருக்கணும். முப்பது, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 17. குண்டலுக்கு பயந்து உசுர விட பார்த்தனே. இந்த ஹிட்லர் தான் உடம்புல வேர்வை வருதுங்கிறதுக்காக என் உடம்புல ரத்தம் வர வைக்க பாக்குறாரு. இந்த கொலகாரனுக்கு பயந்து சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு கும்பிடு ஹிட்லர். ரிமோட் எடுத்தது ஒரு குத்தமா? அதுக்கு போய் என்ன பண்ண? எங்க வயசுல கூட பேச முடியலையே. தூங்கு. யாரும் இல்ல. ஓபன் பண்ணாமலே கிக்கு ஏறுதே. குடிக்கிறது ஒரு குத்தமா? அதுவும் பொம்பளை புள்ள குடிச்சா அது தனி குத்தம். இதை மறைச்சு கொண்டு போறது பெரும் பாடா இருக்கு. சீக்கிரமா குடிச்சாதான் கை நடுக்கம் போகும். அப்பாடா, அந்த ஹிட்லர் வாக்கிங் போயிட்டாரு. வரத்துக்குள்ளேயே வேலையை முடிச்சிடணும். மெயின் டிஷ், கிளாஸ், சைட் டிஷ். ஓபன் பண்ண
அடடா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. காலங்காத்தால இருட்டும் சூரியனும் கிஸ் பண்ணிக்கிற நேரத்துல ஒரு டம்ளர் டீல ஒரு பொரிய தொட்டு தொட்டு சாப்பிட்டா ஆஹா, அது ஒரு தனி சுகம். அதுவும் பல்லு விளக்காம சாப்பிட்டா அது ஒரு தனி ரகம். அப்பா, இங்கேயும் தான் குடுக்கறாங்களே காலையில காஃபிங்கிற பேர்ல ஒண்ணு. மனுஷன் குடிப்பானா? அது வேற சத்தம் போடாம அந்த காஃபிக்கு வலிக்காத மாதிரி குடிக்கணுமா? நம்மளோடது அப்படி இல்லப்பா. குடிக்கிற டீ வயிற்று சுறுசுறுப்பாக்கும், பொற கடிக்கிற சத்தம் மூளைய பரபரப்பாக்கும். ஜெய் டீ பொற. என்ன எலி கொறிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது? ஏய், என்ன சத்தம்? இந்த ஹிட்லர் இங்கதான் இருக்காரா? வாக்கிங் போயிட்டு அதுக்குள்ள வந்தாச்சா? மதியா டீய கூட குடிக்க விட மாட்டேங்கிறாரு. டீய கூட கள்ள சாரைய மாதிரி வச்சு குடிக்க வேண்டியதா இருக்கு. வா. ஐயோ, போற 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 போற. இது எங்க வெப்பம் தெரியலையே. எங்க வைக்கிறது, எங்க வைக்கலாமா? ஐயோ வேணாம். ஐயோ மாட்டிப்பினே. இவர் கூட எல்லாம் எப்படிமா வாழ்ந்த நீ? அதனாலதான் செத்துட்டியோ? ஐயோ, ஃபர்ஸ்ட் இதை எங்க வைக்கணுமே. வச்சுக்கோ. ஏய், என்ன பண்ற நீ? பார்த்தா தெரியல, ஷூக்கு பாலிஷ் போடுறேன். அது தெரியுது மென்டல். இப்ப எதுக்கு இத பண்ற? இது என்ன கேள்வி? கால்ல போடுறதுக்கு தான். இப்போ ஆபீஸ் போறதுக்கு போடுவீங்கல்ல. இப்ப எதுக்கு எலி ஸ்லீவ்லெஸ் போட்டு ஓடுது? இது என்ன வம்பா போச்சு? ஒரு ஹெல்ப் பண்ண கூட தப்பா? இந்தாங்க, போட்டு போங்க. எனக்காக நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். உன்னோட உதவி வாங்கி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இது வரைக்கும் வரல, இனிமேயும் வராது. ஐயோ, பவர் ஷூ எடுப்பாருன்னு பார்த்தா ஒரு ஷூ எடுத்துட்டாரு. எதுக்கு இப்ப இந்த ஷூ எடுக்கிறீங்க? நான் கொடுத்தல, இத போடுங்க. சீ, கொஞ்சம் கூட ஃபேஷன் சென்ஸே இல்ல. இந்த காம்பினேஷனோட Black தான் சரியா இருக்கும். ஐயோ, நீங்க போட்டுக்கிற இந்த Dressக்கு இந்த பிரவுன் ஷூ தான் மேட்ச் ஆகும். என்னது இது? வேண்டாம் இது. குடு குடு. கொடுக்க மாட்டேன். குடு. கொடுக்க மாட்டேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? குடு குடு. ஏய், நான் மாட்டேன். இது நல்லா இருக்காது. ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. ஏய், நீங்க யாரு? எனக்கு தெரியும் என்ன போடணும்னு. குடுக்க போறியா இல்லையா? ஏஜே ரெஸ்டாரண்டோட ஓனர் தானே? குடு. இது போட்டுக்கிற Dressக்கு இந்த ஷூக்கு செட்டே ஆகாது. நான் குடுக்கறே இல்லையா? அதுல என்ன இருக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? அதுல பொறை இருக்கு. ஐயோ, கரை இருக்கு. கரையா? ஐயோ, குடு. அது ரொம்ப நல்ல ஷூ, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஷூ. குடுக்கறியா? வைத்து இறங்கு. ஐயோ, ஷூ விஷயத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஐயோ, பொறை அந்த ஷூல தானே இருக்கு. வாயில நொறுங்க வேண்டியது கால்ல நொறுங்க போகுது. இந்த ஹிட்லர் கிட்ட சிக்கனா சின்ன பிள்ளை. சும்மா காலங்காத்தால. ஷூ டைட்டா இருக்கே. அதுக்கு தான் சொன்னேன் அது வேணான்னு. நீங்க வளர்ந்துட்டீங்களா? அதான் சைஸ் பத்த மாட்டேங்குது. ஏய் மென்டல், நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஷூ போட்டேனா செட் ஆகாம இருக்கிறதுக்கு. போச்சு.